بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம 3 வசனங்கள், சப்பி ஹஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா. இந்த வல்லதி கத்தர ஃபஹதாவில் வல்லதி கத்தர வரைக்கும் பார்த்துட்டோம். அல்லாஹ் நிர்ணயித்தான் என்பதற்குரிய விஷயங்களை விரிவாக நம்ம பார்த்துட்டோம். அதன் பிறகு ஃபஹதா. ஹதா அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சொல்லு தான், ஹிதாயத் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஹிதாயத் என்பது ஹதாவிலிருந்து வந்தது தான் ஹிதாயத். ஹிதாயத்துனா என்ன பொருள்? நேர்வழி, வழிகாட்டுதல், பல பல அர்த்தங்களை உடைய ஒரு வார்த்தை தான் இந்த ஹதா என்பது. அல்லாஹ் வழிகாட்டினான், அவன் படைத்தான், சீராக செம்மையாக படைத்தான். அந்த படைப்பு எவ்வாறு இயங்க வேண்டும் என்கிற இயங்கு விதிகளை நிர்ணயித்தான். அவை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை வழங்கினான். ஃபஹதா, அல்லாஹ் வழிகாட்டினான் அப்படின்னு. நம்ம வழிகாட்டுதல் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது இந்த வார்த்தை என்பது குர்ஆன்ல அதிகமான அர்த்தங்களில், அதிகமான நோக்கங்களில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள்னு பொறுக்கி எடுத்தோம்னா அதுல முக்கியமான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கும். நிறைய அர்த்தங்கள் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு 10-20க்கும் மேற்பட்ட அர்த்தங்களை இதுக்கு சொல்லலாம். அவ்வளவு அர்த்தங்கள்ல இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். சில வார்த்தைகள்லாம் இப்படி கிடைக்கும் குர்ஆன்ல. எல்லா வார்த்தைகளும் அப்படி இருக்காது. சில வார்த்தைகள் மட்டும்தான் இப்படி பொறுக்கி எடுக்க முடியும். அப்படி ஒரு தனித்துவமான வார்த்தைகளில் ஒன்றாக இந்த ஹிதாயத் என்கிற சொல் குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல வழிகாட்டினான் அப்படின்னு சொல்லப்படுறது, ஹிதாயத் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணுது? ஹிதாயத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்? வழிகாட்டினான் ஹிதாயத் அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் நாடியவருக்கு வழிகாட்டுறான், நேர்வழி நமக்கு கிடைச்சிருக்கிற ஈமான், இஸ்லாம், அதை பத்தி தானே வருது. அப்படித்தானே நம்ம சிந்திக்கிறோம். ஆனா இதனுடைய தொடரில் நீங்க பாத்தீங்கன்னா முன்பின் வசனங்களை வச்சுதான் பெரும்பாலும் ஒரு வசனத்துக்கு, ஒரு வார்த்தைக்குரிய பிரதான அர்த்தம் என்ன என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய தொடரை நம்ம பார்க்கணும். அது எந்த ஆர்டர்ல பேசப்பட்டு கொண்டு வருகிறது, எதை பற்றி பேசி கொண்டு வருகிறது, அதை வைத்துத்தான் இந்த இடத்துல அதற்கு என்ன பொருள் என்பதை நம்ம தீர்மானமா உறுதியா கண்டறிய முடியும். அந்த வகையில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நாம நினைக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய அருளால் கிடைக்கிற ஹிதாயத்து, நேர்வழி, ஈமான், இஸ்லாம் அப்படின்ற அர்த்தமும் இதுக்குள்ள இருந்தாலும் கூட அது இதனுடைய செகண்டரி பொருள், 2ஆம் நிலை பொருள். முதல் நிலை பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, பிரைமரியாக இது எல்லா படைப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம். மேலிருந்து அல்லாஹ் என்ன பேசிட்டு வர்றான்? ஹலக, படைத்தான். மனுஷனை படைச்சதை பத்தி சொல்லலை, ஜின்களை படைச்சது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலை. எல்லா படைப்புகளையும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொதுவாக தான் சொன்னான்ல. வானத்தை குறிக்கும், பூமியை குறிக்கும், விலங்குகளை குறிக்கும், ஆடு மாடுகளை குறிக்கும், பறவைகளை குறிக்கும், மீன்களை குறிக்கும். எல்லா படைப்புகளுமே அந்த வார்த்தை குறிக்கும். எல்லா படைப்பையும் சீரா படைச்சான், எல்லா படைப்புக்கும் தேவையான விதிகளை எல்லாம் உண்டாக்கினான். அப்ப எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்து காட்டினான். அந்த ஆர்டர்ல வந்தா இப்படித்தானே வரணும், எல்லாவற்றுக்குமான ஹிதாயத். அப்ப எல்லாவற்றுக்குமான ஹிதாயத் என்பது நாம் சொல்லுகிற இந்த ஹிதாயத்தை பற்றியதா அல்ல. அந்த பொருளும் இதற்குள்ளே இருக்கிறது. ஆனால் முதன்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு உயிர் அது வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய அம்சங்கள் என்னவோ, அந்த உயிரை தக்க வைத்துக் கொள்ள, அந்த உயிரை பாதுகாத்து கொள்ள, அந்த உயிரை மேம்படுத்தி வளர்த்து கொள்ள, அந்த உயிர் இன்னும் பல உயிர்களை இனப்பெருக்கம் செய்து பல்கி பெருக செய்வதற்கு ஒரு உயிருக்கு என்னவெல்லாம் தேவையோ அந்த வழிகாட்டுதலையெல்லாம் இயல்பாக அல்லாஹ் கொடுத்தான். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அல்லாஹ் கொடுத்து தான் இருக்கிறான். எந்த உயிர்களையெல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கானோ, அல்லாஹ் படைச்சிருக்கிற அனைத்துமே அது தன்னை காத்துக்கொள்வதற்கு, தான் வாழ்வதற்கு, பயாலஜிக்கல் நீடு, ஒரு உயிர் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து படைப்புகளுக்கும், அனைத்து உயிர்களுக்கும் இயல்பாகவே அமைத்திருக்கிறான்.
அது தனியா அந்த அந்த உயிரியல் தேவையை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு தனியா அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை, தனியா போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. உலகத்துல பிறந்தாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அப்படி இருக்கும். உலகத்துல ஒரு உயிர் அப்படின்னு ஜனிச்சிருச்சுனாலே அந்த உயிருக்கு அந்த உயிர் வாழ்வதற்கு என்ன தேவையோ அது அதனுடைய உடல்ல இயல்பாகவே அந்த உணர்வு பெருக்கெடுத்து விடும். அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன வேணுமோ அது யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஒரு நாயை கல்லை கொண்டு எரிஞ்சிங்கன்னா ஓடும். அது நாயை கல்லை கொண்டு எரிஞ்சா அது ஓடுறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு யாரும் கற்பித்தா? யாரும் கற்றுக் கொடுத்தாங்களா? அவங்க டீமில் மொத்தமாக உட்காந்து இந்த மனுஷ பயில கல்லை கொண்டு எரிவானோ மேலகளை பட்டுருச்சுன்னா ரத்தத்தை வந்துடும், அதனால ஓடி போய் உன்னை பாதுகாத்துக்க அப்படின்னு அங்கே ஏதாவது பாடம் நடத்தப்பட்டிருக்கா? எதுவுமே நடத்தப்படலை. ஆனாலும் அது ஓடுகிறது, தன்னை காத்துக்கொள்கிறது. அப்ப தன்னை, தன் உயிரை, தன் உடலை காத்துக்கொள்வதற்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் இயல்பாகவே வைக்கிறான். அதை தன்னுடைய அனுபவத்தால் அதை கற்க வேண்டிய அவசியம் இல்லை, தன்னுடைய அறிவால் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அறிவுக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லாம இயல்பு ஊக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கிற அந்த இயல்பான வழிகாட்டலை தான் வாழ்வதற்கு தேவையான வழிகளை அல்லாஹ் ஹிதாயத் என்கிற சொல்லி இங்க பயன்படுத்துறான். முதன்மை அர்த்தம் இந்த அர்த்தம் தான். நாம சொல்லக்கூடிய ரெண்டாவது அர்த்தமும் இருக்கிறது. முதன்மை அர்த்தம் அதைத்தான் இது குறிக்கிறது. அப்படி நாம யோசிச்சு பார்த்தோம்னா இதே இந்த வசனத்தை விளக்குகிற வகையில இன்னொரு வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. 20வது அத்தியாயம் 50வது வசனம், சூரா தாஹாவுல 50வது வசனம். அது என்ன பேசுது? ஃபிரௌனுடைய சபையில மூசா நபியும் ஹாரூன் நபியும் போய் தங்களுடைய தூதுத்துவத்தை எடுத்து சொல்றதுக்காண்டி போய் நிற்கிறாங்க. அப்ப அவன் கேட்கிறான், ஃபிரௌன் கேட்கிறான், ஃபமர் ரப்புக்குமா யா மூசா, மூசாவே உங்க ரெண்டு பேருடைய இறைவன் யார் அப்படின்னு கேட்கிறான். இப்போ மூசா நபி அதுக்கு பதில் சொல்றாங்க, ரப்புன் அல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா. இங்க என்ன வந்திருக்குது? கத்தர ஃபஹதா அப்படி வந்திருக்கு. அங்க என்ன வருதுன்னு கேட்டா அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கா, அல்லாஹ் ஒவ்வொரு படைப்புக்கும் தேவையான அந்த வடிவத்தை கொடுத்தான். ஒரு படைப்பு எப்படி இருக்கணுமோ அப்படி படைப்பை உருவாக்கிட்டான். உருவாக்கிய இறைவன் உருவாக்குனதோடு விட்டுறாம சும்மா ஹதா, பிறகு இறைவன் அதற்கு வழிகாட்டினான். இங்க எப்படி சொல்லப்படுகிறதோ அதே விஷயம் வேற வார்த்தைகள்ல வாக்கிய அமைப்பு கொஞ்சம் முன்பின் மாற்றமா இருந்தாலும் அதே கருத்துப்பட அல்லாஹ் இங்க பேசுகிறான். ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் படைச்சான், படைக்க அதுக்குன்னு ஒரு உருவத்தை வடிவத்தை கொடுத்தான். அந்த வடிவத்தை வெறுமனே விட்டுறாம சும்மா ஹதா, பிறகு அதற்கு அல்லாஹ் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இப்போ இந்த வழிகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பேராற்றல் நமக்கு புரியும். இப்போ நீங்க மேலே கொண்டு கனெக்ட் பண்ணணும். எங்க கனெக்ட் பண்ணணும்? நான் ஏன் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யணும்னு ஒரு கேள்வி ஆரம்பத்தில் கேட்டோம்ல, நான் ஏன் தஸ்பீஹ் செய்யணும்? உயர்வான உன் இறைவனை தஸ்பீஹ் செய்யணும் அல்லாஹ் சொன்னான். ஏன் தஸ்பீஹ் செய்யணும்? அல்லதி கலக்க, அவன் தான் படைச்சான், தஸ்பீஹ் செய்யி. சவ்வா, சும்மா படைக்கலப்பா, ரொம்ப சீரா சிறப்பா படைச்சிருக்கான், அதனால நீ தஸ்பீஹ் செய்யி. வல்லதி கத்தர, அது மட்டும் இல்லாம அதுக்கான இயங்கு விதிகளை அவன் தான் உருவாக்கி வச்சிருக்கான், அவனை தஸ்பீஹ் செய்யறதுக்கு தகுதியானதான், நீ தஸ்பீஹ் செய்யி. அடுத்தவருடைய தொடர்ச்சியில ஒரு காரணம், இன்னொரு காரணத்தை சொல்றான், ஃபஹதா, சும்மா விட்டுறலப்பா படைச்சு அதுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் கொடுத்துருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட திறமையுள்ளவனை, ஆற்றல் பொருந்தியவனை அப்ப நீ தஸ்பீஹ் செஞ்சுதான் ஆகணும். துதிச்சு அவன் உன்னை விட மேலா இருக்கிறான்ல எல்லா வகையிலையும், அவனை நீ போற்றித்தானே ஆகணும் என்பதற்கு அதற்குரிய காரணங்களை அடுக்குகிற அந்த வரிசையில 4வது காரணமாக இந்த காரணத்தை பேசுகிறான், ஃபஹதா. நீங்க உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களா யோசிச்சு பாருங்க. உண்மையிலே வியக்க வைக்கிற அளவிற்கு, ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அவற்றின் இயல்புகளை அல்லாஹ் வைத்திருப்பான். எத்தனையோ பிராணிகளை பார்க்கலாம். இப்ப நம்ம கிராமங்களுக்கு போனீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சது அப்படின்னா சில இலைகளை அரைச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த அலோபதி மருத்துவத்தினுடைய வருகைக்கு பிறகு இந்த மாதிரி நாட்டு மருத்துவம், கை மருத்துவம், இயல்பாக இயற்கையோடு ஒன்றி போய் நடக்கிற மருத்துவ முறைகள் எல்லாமே அப்படியே அழிந்து கொண்டே வருகிறது. நவீன தாய்மார்களுக்கு அது குறித்த ஞானமோ அறிவோ அவங்களுடைய பெற்றோர்களிடம் இருந்து கடத்தப்பட்டாலே தவிர பெரும்பாலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரைச்சு கொடுக்குற இலைகள் ஒரு இலை இருக்கிறது, கண்ணங்கத்திரி, தூதுவாழை, ஆடதளா, இந்த இலைகளையெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சு பிள்ளைக்கு மருந்து மாதிரி கொடுப்பாங்க. தூதுவளை பெரும்பாலும் பரவலாக இருக்கிறது. அதை கூட இப்போ கன்வெர்ட் பண்ணி தூதுவளை மாத்திரை, தூதுவளை பொடி அப்படியெல்லாம் கூட வந்துருச்சு. இந்த ஆடாதோட பயன்பாட்டில் ரொம்ப குறைஞ்சிருக்குது. நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கிறது. அதனால ஆடாதோடா அப்படின்னு அந்த பேரை வச்சுக்கிட்டே நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டின் இயல்பு நிலை என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஒரு கூடையில ஆட்டுக்கு தேவையான புள்ளையெல்லாம் கொண்டு போய் வைங்க. ஆடு என்ன புள்ளையெல்லாம் திங்குமோ அந்த புற்களை எல்லாம் அள்ளி போட்டு அதோட இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஆடதோட இலையும் சேர்த்து போட்டுருங்க.
எல்லாத்தையும் நீங்கும். கடைசியில் மிச்சமா இந்த ஆடை மட்டும் கிடக்கும். எல்லாம் பச்சை பசையும் தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் கடிச்சு 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 தின்னுட்டு மிச்சமா கூடையில என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த இலை கிடக்கும். இதை தொடாது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ஆடாதொடா. ஆடு தொடா. ஆடாதொடா என்பது என்னன்னு கேட்டா ஆடு தொடாது. இது இந்த இலையை ஆடு திங்காது. ஏன் திங்காது? அது திங்கக்கூடாதுன்னு சொன்னது யாரு? சட்டம் போட்டது யாரு? அது 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 நீ தின்னா அவ்வளோ தொலைச்சு விடுவோம் அப்படின்னு யாரோ மிரட்டி வச்சிருக்காங்களா? அவளை அப்பம் பாட்டை முப்பாட்டை யாரோ சொல்லிட்டு போயிருக்காங்களா? எப்ப நம்ம பரம்பரையில நம்ம குடும்பம்னா நம்ம கௌரவமான குடும்பம், அதனால இந்த ஆடோட வயலை கூட நீ திண்டு போயிடக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? ஒன்றும் கிடையாது. பிறகு எதுக்கு அது திங்கலை? ஆடாதோட இலையை தின்னுச்சுன்னா அது உடம்புக்கு ஆகாது. அப்ப இயல்பாகவே இந்த உணவு நம் உடலால் செரிக்க முடியாது, இந்த உணவு நம்முடைய உடலுக்கு ஒவ்வாது என்பதை கண்டு அறியக்கூடிய அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? தனியாக அது அறிவாக வரவில்லை. படைக்கிற பொழுதே அல்லாஹ் அந்த இயல்பு ஊக்கத்தோடையே உணர்வோடையே இப்படிதான் இது நமக்கு தேவையானது, இது தேவையில்லாதது, இது சாப்பிடக்கூடியது, இது சாப்பிடக்கூடாதது என்கிற உணர்வை அல்லாஹ் இயல்பிலேயே அதில் பில்ட் பண்ணி வச்சுட்டான். இப்படி ஒவ்வொரு பிராணிகளுக்கும் அதுக்கு என்ன தேவை, அதுக்கு எதை செய்யக்கூடாது, எல்லாம் அதுக்கு இருக்கிறது. எதுக்குமே இல்லாம உலகத்துல அப்படி ஒரு படைப்பு அல்லாஹ் படைக்கவே இல்லை. எதையெல்லாம் படைச்சானோ படைச்ச எல்லாத்துக்கும் அப்படியான ஒரு ஹிதாயத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். பூனை வளர்க்குறோம் வீடுகளில். பூனை சில நேரங்களில் அது உடம்புக்கு ஒவ்வாது, சில நேரத்தில் தின்னுரும். குறிப்பாக அந்த வீடுகளில் கிடைக்கிற இந்த முடி இருக்கு பார்த்தீங்களா, பொம்பளைங்க சீவிட்டு போடும்போது அங்கங்கே உருண்டு சுண்டு கிடக்கும்ல, சில நேரங்களில் உணவோடு சேர்த்து இந்த முடி பந்து எல்லாம் உள்ளே போயிடும், பூனை வாய்க்குள்ளே போயிடும். பூனை வளர்க்குறவங்க இருந்தால் அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். நாய்க்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கும், சில நேரத்தில் உருவி எடுப்பாங்க, சில நேரத்தில் நாக்கையும் கடந்து வயிற்றுக்குள்ளே போயிடும், தொண்டையை கடந்து வயிற்றுக்குள்ளே போயிடும். வயிற்றுக்குள்ளே போயிட்டுனா பெரிய சிக்கல் அதுக்கு உண்டாக்கிடும், அதனுடைய செரிமான செட்டப்பையே மாற்றி விட்டுரும். இப்போ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள போகக்கூடாத ஒரு பொருள் போயிடுச்சு, முடி மாதிரி ஏதாவது போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, அது இங்கேருந்து எங்கிட்டாவது காடு மேடுன்னு சுற்றி தெரியும், அதனுடைய நடவடிக்கை வேற மாதிரி ஆயிரும். எங்கிட்டாவது சுற்றி போய் என்ன பண்ணணும் கேட்டால் அருகம்புல்ல போய் சாப்பிட்டு வரும். இந்த அருகம்புல் என்ன பண்ணும்னா அதுக்கு பேதியை உண்டாக்கி உள்ள இருக்க பூரா கலக்கி வெளியே கொண்டு வரும். எங்கிட்ட ஒரு நாள் படுத்துக்கிட்டு அமைதியாக கிடந்துட்டு அதுக்கு பிறகு ரிலாக்ஸ் மீன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அப்ப இதை சாப்பிட்டால் இது நம்முடைய நோய்க்கு நிவாரணம் என்று அதுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? நமக்கே தெரியல. அது தின்ன பிறகுதான் இப்படியெல்லாம் இருக்கும் போல இருக்குது, அதை தின்ன அப்படி ஆகும் போல இருக்குது என்கிற விஷயமே ஆரவு பிடிச்ச நமக்கு அதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர அதுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? ஆச்சரியமா இருக்குது. யானை இருக்குது, யானைகளை ஆய்வு செய்யக்கூடிய யானை ஆய்வாளர்கள் சொல்றாங்க, கருவுற்று இருக்கிற நேரத்தில் எல்லா யானைகளுமே ஒரு குறிப்பிட்ட மரப்பட்டையை பிடுங்கி சாப்பிடுகிறது. கருவுற்று இருக்கிற நேரத்தில், ஏன்னா உள்ளுக்குள்ள கருவுற்று அந்த கரு ரொம்ப எளிதான முறையில் பிரசவம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில மருந்துகள், சில எனர்ஜி அதுக்கு தேவைப்படுகிறது. இந்த மனித பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஆட்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, குடும்பத்திலே தெரிஞ்சவங்க மருந்து எல்லாரும் மருந்து கொடுத்துட்றாங்க, மருந்து இலைக்கு கொடுத்துட்றாங்க, சாப்பிட்றாங்க, குடிச்சிடுறாங்க. யானைக்கு போய் யார் போய் கொடுக்கிறது? தானாக போய் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பட்டையை உரிச்சு அதை தின்னுறது. அது என்ன பட்டைன்னு யோசிச்சா அந்த பட்டை அதனுடைய பிரசவத்திற்கு அதை எளிதாக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு பட்டை. இந்த பட்டை இந்த நேரத்தில் சாப்பிடணும் அதுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? இயல்பின் வெளிப்பாடு. அல்லாஹ் அதற்குள்ளே இப்படி அதனுடைய வாழ்க்கைக்கு தேவை, குழந்தை பிற நேரத்தில் அதுக்கு தேவை, குட்டி போடுற நேரத்தில் அதுக்கு தேவை, அதனால அது இன்பில்டா அது உள்ளுக்குள்ள வச்சிருவோம். குரங்கு இருக்குது, குரங்கு ஏதாவது சில நேரங்களில் விஷ பூச்சிகளை சாப்பிட்ரும், விஷத்தன்மையுடைய பொருட்களை ஏதாவது சாப்பிட்ரும். அந்த மாதிரி நேரத்தில் குரங்கு என்ன செய்யுது? நேராக காட்டுக்குள்ள சுற்றி திரிஞ்சு கறி இருக்கு பாரு, கறினா சார்கோல். உங்க டூத் பேஸ்ட்ல கறி இருக்கான்னு கேட்கான ஒரு காலத்தில் அப்படிதான் கேட்டாங்க, என்ன உடம்புக்கு பாதாமும் பிஸ்தாவும் பல்லுக்கு கறியா அப்படின்னு. அதே இப்போ என்ன பண்றான், கறி இருக்கா உப்பு இருக்கா அப்படின்னு கேட்கறான். அது மாதிரி அந்த கறி இருக்குல்ல, அந்த அடுப்பு கறியை குரங்கு என்ன பண்ணுது? அடுப்பு கறியை தேடி போகுது, சார்கோலை தேடி போகுது. அந்த மாதிரி ஒரு சார்கோலை எடுத்து சாப்பிட்டு அந்த விஷத்தின் முறிக்கிற தன்மை அதற்குள்ளே இருக்கிறது, அதை அந்த விஷ முறிவை தானாகவே சுயமாகவே எடுத்துக்கொள்கிறது. இப்படி எந்த பிராணி எடுங்க அது வாழ்க்கைக்கு என்ன தேவை எல்லாத்தையும் எல்லாம் வச்சிருக்கிறான். ஒரு குயில் இருக்கிறது, குயில் முட்டையை அடகாக்குற பழக்கமே அது கிடையாது. பிள்ளைய பார்த்தா வளர்த்து ஆளாக்கணும்ல, அது போட்டுட்டு போயிட வேண்டியது, அதுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் பொறுமை கிடையாது. இப்ப அது என்ன பண்ணுது? இருந்தாலும் நம்முடைய ஜனம் தலைக்கணும், நம்முடைய தலைமுறை உயிர் வாழணும்.
என்ன பண்றது? இப்ப என்ன பண்ணுது? நேரா காக்கா கட்டி வச்சிருக்க கூட்டுல போய் முட்டையை போட்டு வந்துருது. தனக்கு வளர்க்குறதுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரியுது. இப்ப யார் கையில ஒப்படைக்கிறது? எவன் தலையிலையாவது கேட்டணுமே. நேரா காக்கா கூட்டுக்கு போ. காக்கா கூட்டுல போய் அது போட்டு வச்சிருக்க முட்டைக்கு பக்கத்தில் இதுவும் சேர்த்து முட்டையை போட்டு வச்சிருந்துரு. அதுவும் எப்படி போடுது பாருங்க. காக்கா இருக்கிற நேரத்தில் போறது இல்ல. நீ யாரா என் வீட்டுக்கு வந்து கேட்டுரும்ல, விரட்டி விட்டுரும்ல, அது விட்டுக்கல. அதனால மெதுவா நைஸா காக்கா இல்லாத நேரத்தில் போய் முட்டையை போட்டு விடணும். அப்ப அடுத்தவங்க வீட்டுல போடுறதுன்னு தெரியுது, வளர்க்கறதுக்கான வழி என்னன்னு தெரியுது, நம்மளால வளர்க்க முடியாதுங்கிற பலவீனம் தெரியுது. அதுவும் அந்த நேரத்தில் நம்ம போன எந்த நேரத்தில் போனா மாட்டிக்குவோம்னு தெரியுது. அதனால எந்த நேரத்தில் போகணும்னு தீர்மானிக்க தெரியுது. இவ்வளவு தெரியல எப்படி தெரிந்தது இருக்கு? இவ்வளவு விஷயங்களை அந்த குயிலுக்கு கற்பித்தது யார்? இறைவன். அந்த குயிலை படைக்கிற பொழுதே, அது பிறக்கிற பொழுதே, பூமிக்கு வருகிற பொழுதே அதன் இயல்பாகவே அல்லாஹ் இப்படி அமைக்கிறான். இப்படி ஒவ்வொரு பிராணிகளையும், ஒவ்வொரு பூச்சிகளையும், ஒவ்வொரு இனத்தையும், ஒவ்வொரு உயிரையும், அந்த உயிர் இந்த பூமியில் நிலை பெறுவதற்கு, அந்த உயிர் இந்த பூமியிலே வளர்வதற்கு, அந்த உயிர் இந்த பூமியிலே பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன தேவையோ அப்படிப்பட்ட தேவைகளை அல்லாஹ் அந்த உயிருக்கு இயல்பாகவே அளித்து தான் உலகத்திற்கு அந்த உயிரை கொண்டு வந்து சேர்க்கிறான். அவ்வாறு சேர்க்கப்படுகிற நீதியை தான் இந்த வசனம் பேசுகிறது. ஃபஹதா, அவன் ஹிதாயத் வழங்கி இருக்கிறான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சில பிராணிகளுடைய, சில உயிரினங்களுடைய இயல்பு ஊக்கங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன்ல எல்லாத்தையும் எல்லாம் விரிவா பேசல, ஷார்ட்டா மேலோட்டமா அதை படிச்சேன், இதை படிச்சேன், அப்படி படிச்சேன், இப்படி படிச்சேன், பொது பண்புகளை தான் பேசலாம். நாம தான் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் சில உயிரினங்களை பற்றி குர்ஆனே ரொம்ப தெளிவாக அதனுடைய இயல்பை எப்படி அமைத்திருக்கிறேன் பார் என்று குர்ஆனே பாடம் நடத்துகிறது. அப்படி குர்ஆன் பாடம் நடத்தக்கூடிய விஷயங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எறும்பு இருக்கிறது, தேனி இருக்கிறது, யானை இருக்கிறது, சிலந்தி இருக்கிறது, ஒட்டகம் இருக்கிறது, சிலந்தி எல்லாம் இருக்க. சிலந்தி அதனுடைய அந்த எச்சிலை வச்சுதான் கூடு கட்டுது. நீங்க இந்த சிலந்தியை நல்ல கூர்ந்து கவனிங்க. சிலந்தி அதனுடைய ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு டிராவல் பண்ண பாருங்க, அங்கிட்டு இங்கிட்டும். அப்படி அங்கிட்டு இங்கிட்டும் ஓடுறது பார்த்தீங்கன்னா சல்லு சல்லுன்னு. நாம இங்க இருந்து சென்னை பைபாஸ் ஹைவேல வண்டி போன மாதிரி வண்டி பரபரன்னு பறக்கும். அப்படி கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள இந்த எட்ஜில இருந்து அந்த எட்ஜுக்கு போயிடும். பரபரன்னு பறக்கும். வேற எந்த பூச்சியாவது அப்படி பறக்குமான்னு பாருங்க. அப்படியே பிடிச்சி வச்சு பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கும். வேற யாராவது உள்ள வந்து மாட்டிட்டாங்கன்னா, வேற யாராவது உள்ள வந்துருச்சுன்னா அங்க இருந்து தப்பிக்க முடியாது, நகர முடியாது, வண்டி டிராவல் பண்ண முடியாது, மாட்டிக்கிட்டு முழிக்கும். ஆனா அந்த சிலந்தி இங்க அங்க 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 அப்படியே சோப்பு போட்ட டைல்ஸ்ல வலிக்கிட்டு போற மாதிரி சல்லு சல்லுன்னு வலுக்கும். என்னன்னு பார்த்தா அந்த எச்சில்ல 2 எச்சில் இருக்கு. ஒரு எச்சில் இதுக்கு போக வேண்டிய ரூட்டு. இவங்க இங்க இருந்து தெற்க போக, தெற்க இருந்து வடக்க வர, வடக்க இருந்து மேற்க வர, மேற்க இருந்து கிழக்க வர, அதுக்கு ரூட் பயணத்துக்காக வேண்டி ஒரு ஹைவேஸ் பைபாஸ் ஒன்று போட்டு வச்சிருக்குது. அந்த பைபாஸுக்கு யூஸ் பண்ற அந்த சலைவா இருக்கு பாருங்க, அந்த எச்சில் இருக்கு பாருங்க, அந்த எச்சில் பிசு பிசுப்பா இருக்காது. வெளியில இருந்து எவனாவது உள்ள வந்தா செத்தான், எவனும் வெளியே போக கூடாது. அதுக்கு கட்டக்கூடிய இடைக்கோடுகள் இருக்கு பாருங்க, அது எல்லாமே பிசு பிசுப்பா இருக்கும். அந்த பிசு பிசுப்பா போனா மாட்டிக்கும், கப்புன்னு பிடிச்சிக்கும். வண்டி நம்ம காலத்துக்கு வச்சிடும் தெரியாம. இவர் நிதானமா போய் பிடிச்சி தின்றுவார் சிலந்தி. நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். எப்படி பெரிய தொழில்நுட்பம் பாருங்களேன் உள்ளுக்குள்ள. அந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு மனுஷன் வர்றதுக்கு பல ஆயிரம் வருஷம் ஆயிருக்கு, பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நாம விரைவாக சென்றால் அங்க இருக்கிற வியாபாரம் பெருகும். இங்க இருக்க பொருள் அங்க கொண்டு போயிடலாம், அங்க இருக்க பொருள் இங்க கொண்டு வந்துடலாம். ஒரு இடத்துல ஒண்ணு விளைஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னா 2 நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. டக்குன்னு தூக்கிட்டு போய் பைபாஸ்ல வண்டியை ஏற்றி அங்க இருந்து அப்படியே ஏர்போர்ட் பக்கத்துல வெளிநாட்டு கொண்டு போய் வித்துடலாம். அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கிறது.
ஆனால் ஒரு சிலந்தி போக்குவரத்து என்னைக்குமே தடையா இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு அதுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? டிரான்ஸ்போர்ட் மட்டும் அதுல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அதுக்கு கத்துக் கொடுத்தது யாரு? இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயல்பு ஊக்கத்தின் அடிப்படையிலே அந்த ஆற்றலை இதற்கு வழங்குகிறான். அந்த வகையில குறிப்பாக அல்லாஹ் பேசக்கூடிய சில உயிரினங்கள் நீங்க எடுத்து பாருங்க. தேனி எடுத்துக்கங்க. தேனியை பத்தி கொஞ்சம் விரிவான தகவலே குர்ஆன் தருகிறது. ரொம்ப அருமையான தகவலும் கூட. 16வது அத்தியாயம் சூரத்து நஹல். தலைப்பே தேனி தான், அத்தியாயத்துக்கு பேரே தேனி தான். 16ல 68 69 மலைகளிலும் மரங்களிலும் மக்கள் கட்டும் கட்டிடங்களிலும் கூடுகளை அமைத்துக் கொள் என அறிவுறுத்தினான். அடுத்த வசனம். பின்னர் நீ ஒவ்வொரு புஷ்பத்திலிருந்தும் புசித்து உனது இறைவன் உனக்கு அறிவித்த எளிதான வழியில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கி செல் என கட்டளையிட்டான். இதனால் அதன் வயிற்றில் இருந்து பல நிறங்களுடைய ஒரு வானம் தேன் வெளியாகிறது. அதில் மனிதர்களுக்கு நிவாரணம் உண்டு. நிச்சயமாக இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. சிந்திக்கிற மக்களுக்கு நிறைய அத்தாட்சி இருக்குது அப்படின்னு தேனியை பற்றி பேசுகிற இந்த வசனத்துல அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? வஅவ்ஹா ரப்புக இலன் நஹல். தேனிக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். ரசூலுல்லாஹ்க்கு வஹி அறிவிச்சாங்க கேள்விப்படுவோம். நபிமார்களுக்கு வஹி வந்தது இருக்குது. குர்ஆன் இப்ப தேனியை பத்தி பேசும்போது எப்படி சொல்லுது? வஅவ்ஹா ரப்புக, உன் இறைவன் வஹி அறிவித்தான் இலன் நஹலி, தேனிக்கு. வஹி என்பது என்ன? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எப்படி செய்தி வருது? நபிமார்களுக்கு எப்படி வருதோ, ஜிப்ரீல் வழியாக சில நேரத்தில் வருது, உள்ளுணர்வாக சில நேரத்தில் வருது. அந்த மாதிரி இந்த பறவைகளுக்கு, இந்த பட்சிகளுக்கு, இந்த தேனீக்களுக்கு அல்லாஹ் உள்ளுணர்வாக சில விஷயங்களை கற்பிக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். தேனீக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். அனித்தகதி மினல் ஜிபாலி புயூத்தன் ஒ மின ஷஜரி ஒ மிம்மா யாரிஷூன், உனக்கு தேவையான கூடுகளை, நீ தங்க வேண்டிய வசிப்பிடங்களை மலையில கட்டிக்க, மரங்கள்ல கட்டிக்க, மனிதர்கள் கட்டுகிறவற்றிலெல்லாம் கட்டிக்க. அவன் பாலம் கட்டினா பாலத்துல கட்டி, வீடு கட்டினா வீட்டுல கட்டி, கிணறு கட்டினா கிணத்துல கட்டி, எங்க வேணாலும் கட்டிக்க. மனிதர்கள் கட்டுபவற்றில் நீ கட்டு. மனிதனுடைய வீட்டுல கட்டுன்னு சொல்லலாம். ஓ மிம்மா யாரிஷும், மனிதர்கள் எதை கட்டுவாங்களோ அதுல நீ கட்டிக்க. சும்மா குழி மின்குள்ளி சமராத், ஒவ்வொரு கனிகளில் இருந்தும் நீ சாப்பிடு. ஃபசுலிக்கு சுபுல ரொப்பிக்கு துளுலா, உன் இறைவன் வகுத்து தந்திருக்கிற பாதையில் எளிதாக செல். யக்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானு ஃபீ ஷிஃபாஉல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய ஒரு பானத்தை அல்லாஹ் அதிலிருந்து வெளிப்படுத்துகிறான். சிந்திச்சு பாருங்க என்ன பேசுகிற. இதுல பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அரபு மொழியில ஒரு அதனுடைய இலக்கண விதிகள்ல ஒரு விதி என்னன்னு கேட்டா, எதை பத்தி பேசினாலும் ஆண்பால் பெண்பால் தான் பேசும். ஆண்பால் பெண்பால் இல்லாம பேசாது. பலவின்பால் கிடையாது, அக்ரிணை கிடையாது. இப்ப நம்ம இடத்துல ஆண் வந்து அவன் வந்தான் ஆண், அவள் வந்தால் பெண், அது வந்தது ஆடு மாடு கோழி கழுதை குதிரை சொல்லும்ல. ஆண்பால் இருக்கிறது, பெண்பால் இருக்கிறது, பலவின்பால் இருக்கிறது. ஆனா அரபு மொழியில இந்த மூன்றாம் பாலினம் கிடையாது. மூன்றாம் பாலினம் சொல்றது இப்ப இவன் பேசிக்கிட்டு இருக்க இந்த மூன்றாம் பாலினம் இல்லை. ஆண்பால் பெண்பால் அல்லாத மற்ற உயிர்களுக்கு பேசக்கூடிய அந்த பால்வினை விகுதி அதுக்கு கிடையாது. அரபு மொழியில கிடையாது. எதை பேசினாலும் இந்த ஆண் ஆணா பேண் அப்படிதான் பேசணும். சூரியனை பத்தி பேசினாலும் சூரியன் உதித்தது அப்படின்னு அரபியில சொல்ல முடியாது. அரபு மொழியில சொன்னா சூரியன் உதித்தால், பலகத்தி ஷம்ஸ், சூரியன் உதித்தால். ஆனா மொழிபெயர்க்கும் அப்படி போட மாட்டாங்க. அப்படி போட்ட உட்காந்து அதை பிரிச்சு ஆரம்பி குழம்பிக்கு நிற்போம். சூரியன் உதிச்சாலா, அப்போ வீட்டுக்காரர் யாரு, பல கேள்வி வந்துடும் நமக்கு. தேவையில்லாம குழம்பிக்கிட்டு இருப்போம். அதுக்காக வேண்டி நம்ம லாங்குவேஜ்ல எப்படியோ சூரியன் உதித்ததுன்னு போட்டுருவாங்க. சந்திரன் உதித்தது, வஷம்சி ஹா சொல்றாங்க பாருங்க. வஷம்சி ஹான்னா பெண்பால்னு அர்த்தம். ஆண்பாளுக்கு ஹூ, பெண்பாளுக்கு ஹா. வஷம்சி ஹா, ஷம்ஸ்னா சூரியன். அப்ப சூரியனை பத்தி பேசும்போது அவள் அப்படின்னு பேசுகிறான். வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸமாஇ வமா பனாஹா. பெண்பால் விகுதி. இப்ப கை உடைஞ்சிருச்சுன்னு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? கை உடைந்ததும், கை உடைந்தான்,
அப்படிதான் சொல்ல, அரபியில் அப்படிதான் சொல்ல முடியும், வேற வழி இல்லை. அந்த மொழியில அவ்வளவுதான் இருக்கு, வேற என்ன பண்றது, இருக்கிறத தான் பயன்படுத்தி ஆகணும். அதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டா, ஆர்டர் ஃபார்ம் இருக்கு பாருங்க. நம்ம சப்யஹ் பேசும்போது சொன்னோம், நபியை நீர் தஸ்பீஹ் செய்வீராக அப்படின்னு சொல்றான். அப்ப அதுல ஒருமையாக இருக்கிறது, ஆண்பாலாக இருக்கிறது. சப்ஹுக்கு விளக்கம் பார்க்கும்போது சொன்னோம்ல, தமிழ் மொழியில ஆர்டர் சொல்லும் போது ஆண்பால் பெண்பால் விகுதியெல்லாம் மறைஞ்சு போயிடும். சென்ற காலம் வருங்காலம் சொல்லும் போது பால் விகுதி இருக்கும். அவள் சாப்பிட்டாள், அவன் சாப்பிட்டான், நீ சாப்பிடு, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஆம்பளை பார்த்து சொன்னாலும் நீ சாப்பிடு, பெண்ணை பார்த்து சொன்னாலும் நீ சாப்பிடு. அரபு மொழியில அப்படி கிடையாது. ஆம்பளை பார்த்து சொன்னா அதுக்கு ஒரு தனி வார்த்தை, பெண்ணை பார்த்து சொன்னா அதுக்கு ஒரு தனி வார்த்தை. இப்ப இங்க பாருங்க, தேனியை பத்தி எல்லாம் பேசுறான். தேனி ஒண்ணு ஆண்பாலா இருக்கணும், அல்லது தேனியில ரெண்டும் இருக்கு, ஆண் தேனியும் இருக்கு, பெண் தேனியும் இருக்குது. ஒண்ணு ஆணுன்னு பேசுங்க, இல்லாட்டி பெண்ணுன்னு பேசுங்க. அப்படி நம்ம எதிர்பார்ப்போம். இங்க அல்லாஹ் மேல இருந்து கீழே வரைக்கும் எப்படி பேசலாம் பாருங்க. வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி அனித்தகிதி, இத்தகிதி இருக்குல்ல, இத்தகிதி என்பது பெண்பால். எடுத்துக்கொள், நீ கட்டிக்கொள், நீ வீடு கட்டு, நீ கூடு கட்டு அப்படிங்கிறான்ல. இத்தகித் அப்படின்னா ஆண்பால், இத்தகிதி அப்படின்னா பெண்பால். அப்ப பொம்பளை தேனியை பார்த்து அல்லாஹ் சொல்லலாம், இத்தகிதி ஏமா நீ வீடு கட்டு, நீ வீடு கட்டா. ஆம்பளை பார்த்து சொல்லல, பொம்பளை பார்த்து. தேனியில பேசும்போது பொம்பளை தேனியை பார்த்து கூப்பிட்டு எல்லாம் சொல்றான், அனித்தகிதி நீ வீடு கட்டு, கூடு கட்டு, மலையில கட்டிக்க, மரத்துல கட்டிக்க, அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்து அதுக்கு அடுத்த வசனத்துல சும்மா குழி, பிறகு நீ சாப்பிடு. குல் அப்படின்னா ஆம்பளை பார்த்து சொல்லுது, நீ சாப்பிடு. குழி அப்படின்னா பொம்பளை பார்த்து, ஏமா நீ சாப்பிடு. அல்ல எப்படி சொல்றான், தேனியை பார்த்து தேனிக்கு வகி சொல்றான், அறிவிக்கிறான். அந்த அறிவிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, அது தேனியில பெண் தேனியை அழைச்சி புலி நீ சாப்பிடு, ஆண் தேனிக்கு சாப்பிடுன்னு சொல்லல. வெண்குள்ளி சமராத்தி கனிவர்க்கங்கள்ல இருந்து எம்மா நீ சாப்பிடு. ஃபசுலுக்கி நீ போ, டிராவல் பண்ணு, வெளியில போய் தேனை எடுக்கிறீங்க, அலைஞ்சு திரிஞ்சு போகல. ஃபசுலுக்கி, ஃபசுலுக் அப்படின்னா ஆம்பளை, ஃபசுலுக்கி பொம்பளை, நீ போ, பொம்பளைய போ. யக்ருஜு மின் புத்தூனிஹா, அதனுடைய வயிறுகளில் இருந்து, அதனுடைய பெண்பால் புத்தூனிஹா. இப்ப நமக்கு இயல்பா ஒரு கேள்வி வருகிறது, எல்லாமே சாப்பிடுறது பொம்பளை தேனி சாப்பிடணும், கூடு கட்டுறது பெண் தேனி கூடு கட்டணும், டிராவல் பண்றது பெண் தேனி எல்லாம் பண்ணணும், எல்லா வேலையும் பொம்பளையை பாரு பொம்பளை பாரு பொம்பளை பாரு நல்லா சொன்னாங்களா, இந்த ஆம்பளை பையனுக்கு என்ன வேலை? தடுமாடி மாதிரி வளர்ந்துட்டேடா, வீட்டுக்குள்ளே இருக்கேடா நம்ம கேட்போம். இப்ப அல்லாஹ் சொல்றது இப்ப நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. என்ன கேட்க வேண்டியது இருக்கு? என்ன இது ஆம்பளை பத்தியே காணும், அவனுக்கு என்னதான் ரோல், அவனுடைய ரோல் என்ன ஒரு கேள்வி வருது இல்ல. என்ன ரோல்? ஒரு ஆணுடைய ரோல் என்ன தேனியில? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சாப்பிட கூட தெரியாது அந்த பையனுக்கு, அவங்க தான் சாப்பாடு எடுத்து கொண்டு ஊட்டணும். எப்படி இருக்க பத்தியா? ஏன்னா அல்ல சாப்பிடு என்பதை கூட பொம்பளை பிள்ளைய மாதிரியே சொல்லலாம், ஏமா நீ சாப்பிடுமா. ஏன்னா அவனுக்கு சாப்பிட முடியாது, அவன் பிறர் உதவியோடு தான் சாப்பிடுவான், ஆனா சொந்தமா சாப்பிட மாட்டான். சாப்பிடுன்னு சொன்னோட சாப்பிட தெரியாது, அவங்க கூட சாப்பாடு கொடுக்கணும். போய் தேனை எடுத்துட்டு வருவானா, செய்ய மாட்டான், உள்ளே உட்கார்ந்துருப்பான், அவனுக்கு போக தெரியாது. போய் கூடு கட்ட தெரியுமா, கெட்ட தெரியாது, உள்ளே உட்கார்ந்துருப்பான், எந்த வேலையும் அவன் செய்ய மாட்டான். இன்றைய அறிவியல் கண்டறிஞ்சிருச்சு, பெண் தேனி தான் இந்த வேலைகளை செய்கிறது. எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு ஒரு ராணி தேனி இருக்கிறது, அதற்கு கீழே பெரும் படை இருக்கிறது. அந்த படை ஒன்னொன்னும் தனித்தனியாக தனித்தனி வேலைகள் இருக்கிறது. அங்கே சுத்தம் செய்வதற்கான தனி பெண் பணியாளர்கள் இருக்கிறார்கள், கூடு கட்டுவதற்கான பணியாளர்கள் இருக்கிறார்கள், தேன் சேகரிக்கிற பணியாளர்கள் இருக்கிறார்கள், பயணம் செய்வதற்கு பணியாளர்கள் இருக்கிறார்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறார்கள். வெளியில இருந்து வரும்போது சில பேர் வெளியில என்னத்தையாவது கண்டகளிய பழத்தை தின்னுட்டு ரொம்ப அழுகி போன பழத்தை சாப்பிட்டா அதுல இருந்து மது உற்பத்தி ஆயிடும். மதுபான உற்பத்தி அப்படிங்கிறது பழங்கள்ல இருந்து தானே, நேச்சுரல் மதுபானத்தை அப்படி உற்பத்தி பண்ணுவாங்க. பைபிள்ல எல்லாம் சொல்லுவாங்க, திராட்சை ரசத்தை பிழிந்து கொடுத்தார். என்ன திராட்சை ரசம்? அது நம்ம ஜூஸ் கடையில போய் அண்ணா ஒரு ஜூஸ் கொடு, அந்த அது நல்ல ஊற வச்ச திராட்சை ரசம் ஊத்தியாச்சுன்னா ஒரு லெவலுக்கு ஆயிடுவோம். பேரிச்சம்பழத்துல இருந்து எல்லா பழங்கள்ல இருந்தும் உற்பத்தி பண்ணுவாங்க.
இப்போ அப்படி உற்பத்தி பண்ண வேண்டிய அளவிற்கு நன்றாக கனிந்து அழுகி பல நாட்களாக இருக்கிற ஒரு பழத்தை போய் சாப்பிட்டுச்சுன்னா அதுல இந்த போதையின் அம்சம் அதற்குள்ளே ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி என்னத்தையாவது கண்டதுகளையே குடிச்சு விட்டு வந்தாருங்க. இப்ப வெளியிலே ஒரு பாதுகாப்பு படை நிக்குமா, தேன்கூட்டுக்கு வெளியில செக் பண்ணுவாங்க. ஒரு மாதிரியா நாருது, இப்போ துறப்போம் எடுத்து தின்ட்டு வந்த உள்ள வராத, ஆல்ரெடி உள்ள எல்லாரும் சேஃப்டியா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு நீ போய் கெடுத்து விட்டுறாத, உள்ள வர மாட்டாங்க. அவன் கிளீன் ஆகி வானங்கள்லாம் போய் ஆளு சுத்தமானாலும் உள்ள, இல்லாட்டி வரவே வர வெளியே வெளியே விட்டு அந்த வேலையை யார் பாப்பா? எல்லாமே பொம்பளைங்க தான், எல்லா வேலையும் பொம்பளை தான். ஆம்பளைக்கு இங்க வேலையே இல்லை, ரோலே இல்லை. அல்ல எவ்வளவு துல்லியமா சொல்ல பாருங்க, எல்லாத்தையும் அப்படியே பெண் பால் விகிதியில சொல்லி சொல்லி சொல்லி. அப்ப இது இது எங்கிருந்து வந்தது? இயல்பு அல்லாஹ் ஏற்படுத்தி ஹிதாயத். தேனிக்கு அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத். அது கூடு கட்டுகிறது, அருங்கோண வடிவத்திலே கூடு கட்டுகிறது பாருங்க. அந்த கூட்டுல கேப்பு, இடைவெளிக்கு வேலையே கிடையாது, ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு அறையும் ஒரு அறைக்கு இன்னொரு அறைக்கு இடையில எந்த ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு கூட இடைவெளி இல்லாம அப்படியே கச்சிதமாக, இந்த கச்சிதமாக கட்டுகிற அந்த வடிவமைப்பை கற்றுக் கொடுத்தது யார்? எப்படி கற்றது? யாரிடம் கற்றது? அந்த மெழுகு உற்பத்தியை யாரிடமிருந்து தெரிந்து கொண்டது? குர்ஆனும் இதை பேசுகிறது. தேனீக்களுக்கு அல்லாஹ் இதை ஒரு உள்ளுணர்வாக ஏற்படுத்தினார். அந்த உள்ளுணர்வை தான் வேறு வார்த்தைகளில் சூரத்துல் ஆலா பேசுகிறது. ஃபஹதா, அல்லாஹ் ஹிதாயத் வழங்கினான், வழிகாட்டினான். அதே போல எருமை பற்றி பேசுகிறது. எறும்புன்னு பேர்ல ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் எல்லாம் பேசுறான். சூரத்து நம்லு. இப்ப நம்ம பார்த்தது நஹ்லு. நஹ்லுனா தேனி, நூனு ஹா லாம். இது நம்லு, நூனு மீமு லாமு. 27வது அத்தியாயம் 18-19. இதை பாருங்க, இப்படி ஆரம்பிக்கிறான். ஹத்தா இதா அத்த வாலா வாதி நம்லு. எறும்பு புற்றுக்கு அருகிலே சுலைமான் நபியும் அவங்களுடைய படைகளும் வந்த பொழுது காலத்து நம்லத்துன், ஒரு பெண் எறும்பு சொன்னது. இங்கேயும் பெண்ணு தான், லேடி தான். நம்லத்துன், ஒரு பெண் எறும்பு இருந்துச்சு. காலத்து நம்லத்துன் யா ஐயுஹன் நம்லு, எறும்புகளே அழைப்பு விடுக்கிறது. எறும்புகளே உதுகுலு மசாக்கினுக்கும், உங்களுடைய புற்றுகளுக்குள், உங்கள் வீடுகளுக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்ஊரூன். சுலைமானும் அவருடைய படை வீரர்களும் அறியாத விதத்திலே உங்களை நசுக்கி விடாது இருப்பதற்காக நீங்கள் உள்ளே செல்லுங்கள். அப்ப எறும்புக்கு இயல்பான உணர்வு என்ன இருக்குது? அதை தன்னை காத்துக்கொள்கிற, தன் இனத்தை காத்துக்கொள்கிற ஒரு இயல்பை அல்லாஹ் உள்ள கொடுத்துருக்கான். அதனால ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுது. மனுஷ பையன் நாம ஆபத்து வருது அவனுக்கு தானே வருதுன்னு உட்கார்ந்துருக்கோம். விளக்கட்டும் சாவட்டும் பார்ப்போம் அப்படின்னு. எறும்புகள் அப்படி இல்லை. ஆஹா ஆபத்து வருத உடனே காப்பாத்தணுமே, உடனே அலௌன்ஸ் பண்ணு, சத்தம் கொடு, யாயும் நம்மளு அறிவிப்பு. அதை விட முக்கியமா நீங்க பாருங்க, ஒரு 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 அருமையான ஒரு வாழ்வியல் பாடத்தை இந்த எறும்பு கற்றுத்தருகிறது. நாம் ஒன்றை கூடாது என்று பிறருக்கு தடுப்பதாக இருந்தால், நாம் ஒன்றை இதை செய்யாது, அதை செய்யாது, அப்படி செய்யாது அப்படின்னு ஒரு விஷயத்தை நாம் பிறருக்கு தடுப்பதாக இருந்தால் எவ்வாறு தடுக்க வேண்டும் என்கிற ஒரு வாழ்வியல் பாடம். இப்ப நம்ம பிள்ளையே நம்ம செய்யக்கூடாதுங்கிறோம். ஒரு வயசு 2 வயசு வந்து ஃப்ரிட்ஜை திறந்துக்கிட்டே இருக்கான், சொல்லிக்கிட்டே இருக்க திறக்கல. கூட 2 தடவை அப்படியே ஒரு 2 போடு போட்டு போ, எத்தனை தடவை சொல்லுவேன், திறக்காது திறக்காது திறக்காது, அவ்வளவுதான். பிள்ளை வெளியே வரும், மண்ணு கிடக்கும், மண்ணில் உட்காந்து விளையாடும். மண்ணில் உட்காந்து விளையாடுறதுனால நல்லது, அது தேவையானது, ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கு அவசியமானது. ஆனா அதெல்லாம் கூட அசுத்தம் என்கிற பார்வையில் இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. மண்ணில் கூட கையை வைக்காதுங்கிறோம்ல, ஒரு 2 தட்டு தட்டி உடனே ஆழத்துக்கிட்டு வந்துட வேண்டியது. இப்படி நாம நமக்கு கீழே இருக்கிற ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்யாதே என்று சொல்கிற பொழுது செய்யாதே என்று சொல்வதோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம். ஆனால் இந்த எறும்பு ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறது. செய்யாதேன்னு சொல்ற ரைட்ஸ் உனக்கு இருக்குது, அதுல நியாயம் இருக்குது, சொல்லத்தான் வேணும். ஆனா செய்யாதேன்னு மட்டும் சொல்லாதப்பா, ஏன் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா என்ன நேரும், அதையும் சேர்த்து நீ சொல்லணும். அப்பதான் கேட்கறது ஃபாலோ பண்றதுக்கு வசதியா இருக்கும். எவ்வளவு பெரிய பாடம் பாருங்க. எப்பா எல்லாம் ஓடு, நான் எதுக்கு ஓடணும் நிற்பாங்க சொன்னா, நீங்க சொன்னா நீ எப்படி அப்படியே இந்த 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 குரூப்ல நம்ம எல்லாரும் சமந்தாம்பா, நீ என்ன பெருசா ஆர்டர் போடுற அப்படின்னு மல்லுக்கு நிற்பான்ல.
அப்ப தேவையில்லாம மல்லுக்கு நின்று அவன் அந்த ஆர்குமெண்ட் பண்ணி நேரத்தை வீணாக்கி அதுக்குள்ள ஒட்டம் வந்து மிதிச்சு சொல்லும் போதே தெளிவா படம் வந்துகிட்டு இருக்கு தம்பி, தெரியாம மிதிச்சாலும் மிதிச்சிருவாங்க, குதிரை காலில் மாட்டினோன்னா சட்னி ஆயிடுவேன் ஓடு உள்ள. இப்ப கேட்பான் அவன், இப்ப எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னா என்ன விஷயம், வேற ஒண்ணு வேணாம், பாம்பு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெளியே போங்கன்னு சொல்லணுமா? அதுக்கப்புறம் யாராவது இருக்கிறாங்களான்னு தேடணும். காரணத்தை சொல்லிட்டா காரியம் வந்துடும். இப்ப காரணத்தை சொல்லு. நபிகள் அவருடைய தடைகளை பூரா பாருங்க. பள்ளிவாசலுக்குள் வருகிற பொழுது பச்சை பூண்டையோ பச்சை வெங்காயத்தையோ சாப்பிட்டு விட்டு வராதீர்கள், அப்படியே நிப்பாட்டி இருக்க முடியும். காரணம் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? மனிதர்கள் எதிலே நோவினை அடைகிறார்களோ வானவர்களும் அதிலே நோவினை அடைகிறார்கள், வராதீர்கள். ஒவ்வொரு விஷயத்தை தடுக்கிற நேரத்திலையும் அதுக்கான காரணத்தை சேர்த்து சொல்லி ரசூலுல்லாஹ் தடுக்கிறத பாக்குறோமே. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள சதகா தர்ம பொருளை தூக்கி வாயில போட்டுருச்சு, பேரிச்சம்பழத்தை. ரசூலுல்லாஹ் விரல விட்டு துப்பி வெளியே எடு அப்படின்னு துப்ப சொல்லி வெளியே எடுத்துட்டாங்க. எடுத்த ரசூலுல்லாஹ் திங்காதன்னு சொல்லியிருக்கோம்ல, ஒரே எடுத்து திங்க அப்படி சொல்லல. பேரப்புள்ள சின்ன பிள்ளைன்னு சொல்றாங்க, நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார் இல்லையா, நமக்கு இது ஹராம் இல்லையா, நாம இது சாப்பிடக்கூடாது இல்லையா? நாம சின்ன பிள்ளை தானே, அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைக்கு தான் நீ சொல்லிக் கொடுக்கணும், பெரிய பிள்ளைக்கு வேணாம் சொல்லி கொடுக்காம இரு. அவர் கேட்பாரு, இல்லாடி திமிரு வரலாடி எகிரி அடிப்பாரு, அதை வாங்கிக்க. ஆனா ஆக்சுவலி கற்றுக் கொடுக்க வேண்டியது குழந்தைங்களுக்கு தானே. அப்போ குழந்தைங்க விஷயத்துல தான் கரெக்டா சொல்லிக் கொடுக்கணும். ஏன் செய்யக்கூடாது விவரத்தை சொல்லு. ஃப்ரிட்ஜை திறந்துக்கிட்டே ஒரே திறக்காதப்பா, கரண்ட் போய்கிட்டே இருக்கும், உள்ள சாமா வச்சிருக்கோம், அதனால அது கெட்டு போயிடும், அல்லது கரண்ட் பில் நிறைய ஆயிரும். அதுக்கு என்ன காரணமோ காரணத்தை சொல்லு பிள்ளைக்கு. இல்லைங்க சொன்னங்க, அவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே அடுத்து இப்படி நம்ம சொன்னோன்னா அடுத்து வரும், சொல்லியாச்சு கேட்கல. இப்ப ரசூலுல்லாஹ் பேர பிள்ளைக்கு சொன்னாங்கல்ல, அப்ப சொல்லுவாங்க, ஆமா அலிம்த, உனக்கு தெரியாதா அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாருக்கு இது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா? நல்ல கவனிய, ஆல்ரெடி இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்பதானே இந்த கேள்வி கேட்க முடியும். உனக்கு தெரியாதான் எப்படி கேட்க முடியும்? ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, புள்ள திரும்ப செய். புள்ளன்னா அப்படித்தான், நீங்க சொன்ன உடனே செஞ்சுட்டு அதை எடுத்து பயன் பண்ணார். உடனே அடுத்த வாரமே தஸ்பீ செய்யுன்னு சொல்லியாச்சு. நான் லிஸ்ட் போட்டேன், டெய்லி காலையில 100, சாயங்காலம் 100, நைட்டு 100 தஸ்பீ. ஒரு வாரமா தஸ்பீல முங்கிக்கிட்டு இருக்கேன் சொல்லலையா? நீங்களே சொன்னதை உடனே செய்ய மாட்டேங்கிறீங்க. 9 தடவை திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு. பச்சை புள்ள மட்டும் சொன்ன உடனே செஞ்சிடணும். அப்ப இந்த இப்படித்தான் பாடம் நடத்த வேண்டும், இப்படித்தான் தன்னுடைய இனத்தை காக்க வேண்டும் என்று அந்த எறும்புக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அதை பார்த்துட்டு சுலைமான் நபி சிரிக்கிறாங்க. அந்த எறும்பு என்ன பண்ணுது? வின்டர் வர்றதுக்கு முன்னாடி, மழை காலம் வருவதற்கு முன்னாடி, கோடை காலத்துல தேவையான உணவுகளை சேகரித்து உள்ளே வைக்கிறது. இன்னும் சிறிது காலத்திலே மழை வரப்போகிறது, நாம் அங்கே உழைக்க முடியாது, தானியங்களை சேகரிக்க முடியாது, முன்பே சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அறிவை அந்த எறும்புக்கு கற்றுக் கொடுத்தது யார்? பருவநிலை மாற்றத்தை சொல்லிக் கொடுத்தது யார்? எறும்புகள் செல்லுகிற பொழுது கூர்ந்து நீங்கள் கவனித்து பாருங்கள், தன்னுடைய எடையை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிக எடையை தூக்கி கொண்டு நடக்கிறது. ஒரு அரிசியை தூக்கிட்டு போவோம், பாஸ்மதி ரைஸ் இவ்வளவு நீளம் இருக்கு, இந்தியா கேட்டு யூனிட்டி பெருசுக்கு இருக்கு, அதுல காவாசி தான் இருக்கு எறும்பு. வெயிட் தூக்கி போட்டு பார்த்தா இது 3 கிராம் இருக்கு, 1/2 கிராம் கூட இருக்காது. இதை விட 2 மடங்கு 3 மடங்கு வெயிட் தூக்கிட்டு போகுது, போக முடியல, திடீர்னு கீழே விழுந்துருது. இது தூக்கிட்டு போக முடியாது போல இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போக மாட்டேங்குது. மீண்டும் கஷ்டப்பட்டு திரும்ப தூக்கு தோல்ல, அடுத்து ஒரு 10 அடி போகல, திரும்ப விழுது, மீண்டும் தூக்குது, திரும்ப தூக்குது, மீண்டும் கீழே விழுது, திரும்ப தூக்குது. தன்னுடைய புற்றுக்கு போய் சேருகிற வரைக்கும் 100 தடவை கீழே விழுந்தாலும் தூக்குற மூட்டைய அங்க கொண்டு இறக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன்னு தொடர்ந்து உழைக்கிறது. ஒரு காரியத்தை எடுத்தால் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உழைக்க வேண்டும் என்கிற அந்த அறிவை அந்த எறும்புக்கு கற்றுக் கொடுத்தது யார்? எங்கிருந்து வந்தது? எந்த பள்ளிக்கூடத்தில், எந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பாடத்தை கற்றது? உள்ள கொண்டு போய் வைக்கிற உணவு இருக்கிற, அந்த உணவை பதப்படுத்துகிற தொழில்நுட்பம் இருக்கிற, அற்புதம் அது. நெல்லை தூக்கிட்டு போகுது, அரிசியை தூக்கிட்டு போகுது, உள்ள கொண்டு வைக்கட்டும். ஒரு கோதுமையை கொண்டு போகுது, கோதுமையை கொண்டு பூமிக்குள்ள வச்சா என்ன ஆகும்? முளைச்சிரும். முளைச்சா திங்க முடியுமா? இது தூக்கிட்டு போய் தானியமா திங்கணும், அதுக்குதான் தூக்கிட்டு போச்சு. உள்ள கொண்டு போய் கோதுமையை வச்சா கோதுமை முளைச்சிரும். இப்போ முளைக்காம இருக்கிறதுக்கு அங்க ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். என்ன அப்ளை பண்ணுது? ஒண்ணுமே இல்ல, தூக்கிட்டு போன உடனே 2ஆ உடைச்சு சேஃப்டி பண்ணிக்குது. உடைச்சாச்சுன்னா திரும்ப முளைக்காது. முழு தானியத்தை உள்ள போடத்தான் அப்படி முளைச்சு வெளியில வரும். 2ஆ உடைச்சா முளைக்காது. சொல்லி கொடுத்தது யாரு?
மாம்பெரிய அரிசியை தூக்கிட்டு போச்சுல, கொண்டு போன அரிசியை முழுசா வைக்காம ரெண்டா உடைக்கணும். இந்த அறிவை கற்றுக் கொடுத்தது யார்? ஏன் ரெண்டா உடைச்சு வைக்க? அதுல பாருங்க, மல்லி இருக்கு பத்தியா, மல்லி கொத்தமல்லி சாப்பிடும்ல, இந்த மல்லிய அதையும் என்ன நான் தூக்கிட்டு போகுது, அரிசியை தூக்கிட்டு போனா டபுள், ஏக் மார் தோ துக்குனாலாம். அரிசிக்கலாம் ஒரே அடி 2 துண்டு தான், கோதுமைக்கு 2 துண்டு தான், பல தானியத்துக்கு 2 துண்டு தான். இந்த மல்லியை தூக்கிட்டு போனா மல்லி என்ன பண்ணுது? இவன் ஒரு வெட்டு வெட்டினா சரிப்பட, 2 வெட்டு போடு, போடு 4 போடு. என்னடா இவனை மட்டும் 4? அவ்வளவு என்னடா வஞ்சனம் உனக்கு? அவ்வளவு என்ன கோபம் மல்லிக்கு மேல மட்டும்? மற்றதையெல்லாம் 2ஆ வெட்டின, இதை மட்டும் ஏன் 4ஆ வெட்டின? இவனை சும்மாப்பா என்ன கோபமானு கேட்டா ஒரு கோபம் இல்ல, இவனை 2ஆ வெட்டி வச்சாலும் வளர்ந்துடும். மல்லிய நீங்க கடைகள்ல மல்லி மிச்சமான கொண்டு போய் குப்பையில கொட்டுவாங்கல்ல, மல்லி செடி முளைச்சிடும். அதுல எப்படி இருக்கும் பாருங்க, அவங்க கொண்டு கொட்டுறது பெரும்பாலுமே 2ஆ உடைஞ்சுதான் இருக்கும். பெரும்பாலும் அதான் மிச்சமா இருக்கும். முழுசா உள்ளதையெல்லாம் பேக் பண்ணி வித்துருவாங்க. கொஞ்சம் சுத்தமா இருக்கிறத உடஞ்சாலும் பரவாயில்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அதையும் தாண்டி உடஞ்சு போனதை கொண்டு கொட்டின இடத்துல மல்லி கீழே செடி முளைச்சிது. எப்படி முளைக்குது? உடஞ்சது 2ஆ உடைச்சா முளையும், அதை 4ஆ உடைச்சா முளையாது. இது வேற, அது வேற. இது நெல்லு மாதிரி இல்ல, இது கோதுமை மாதிரி இல்ல, இது அரிசி மாதிரி இல்ல, இது வேற அப்படின்ற விஷயத்தை இந்த எறும்புக்கு சொல்லி கொடுத்தது யாரு? இப்ப சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலான்னு சொல்லலாம். அல்லாஹ் உயர்வான உன் இறைவனை துதி. சுப்ஹானல்லாஹ். எத்தனை பெரிய ஞானம் ஒவ்வொன்றுக்குள்ளே. பேராற்றல் பொருந்திய படைப்பு. பார்க்க ஒவ்வொன்றுமே நம்மை உடல் சிலிர்க்க வைக்கும். ஒவ்வொரு உயிருக்கும் உள்ளே இருக்கிற அந்த உயிரின் இயல்பு ஊக்கம் இருக்கிறதே, இப்படி சிந்திச்சா போய்கிட்டே இருக்கும். நமக்கு நாளும் இல்லை, அதனால ஒரு இடத்துல நம்ம நிப்பாட்டணும், அடுத்த லெவலுக்கு போகணும் தானே. இதே மாதிரி ஹுது பறவை பத்தி பேசுது, அதுவும் விசாலமா இருக்கிறது. இதே சுலைமான் வீடியோ வரலாறுலயே ஹுது பறவை அது என்ன பண்ணுச்சு, அது எங்க போச்சு, அது அரசியல் விவகாரங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வரும். ஒரு நாடு எப்படி இருக்குது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் படிச்சுட்டு சொல்ற மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கு என்ன செய்தி வந்து அது மாதிரி அங்க ஒரு நாடு இருக்கிறது, நாட்டுக்கு ஒரு தலைவி இருக்கிறார், அங்கே ஒரு சிம்மாசனம் இருக்கிறது, அவர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆன்மீக நம்பிக்கை இப்படி, அவர்கள் சூரியனை வணங்குகிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை, அப்படி இப்படின்னு மொத்த ஊருடைய ரிப்போர்ட்டை கொண்டு வந்து சேர்த்துரும் ஒரு பறவை. நம்மளை போய் அனுப்பி ரிப்போர்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லி சொன்னா யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியலையே, என்னப்பா வெறுங்கை வீசி வந்திருக்குதா, யார்கிட்ட போய் கேட்கன்னு தெரியல, முடிச்சுட்டு வந்துருவோம். ஒரு பத்திரிகையாளர் புதுசா ரிப்போர்ட்டரை ஒரு கடல்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்குது, அதை போய் ஷூட் பண்ணிட்டு தகவலை எல்லாம் சேகரிச்சுட்டு என்ன செய்தின்னு எடுத்துட்டு வா, நாளைக்கு நம்ம பத்திரிகைகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புதிய பத்திரிகையாளரை கடலில் நடக்க இருக்கிற அந்த கப்பலில் நடக்கிற பெரிய நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போனா நிகழ்ச்சி நடக்கல, போன இடத்துல தீப்பிடிச்சிருச்சு, தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, நிகழ்ச்சி ஒன்றும் நடக்கல. என்னடா இது முதல் நாள் வந்திருக்கோம், முதல் ரிப்போர்ட்டு எழுதி கொடுத்து பேர் வாங்கலாம் சூப்பரா அப்படின்னு நினைச்சு வந்தா எல்லாம் இப்படி விசுவானமா போயிடுச்சே. ரொம்ப கவலையோட ஆபீஸுக்கு திரும்பிட்டார். என்னப்பா எங்க ரிப்போர்ட்டு? இல்லைங்க நிகழ்ச்சியே நடக்கல. ஏன் என்னாச்சு? தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. சூப்பர் ரிப்போர்ட்டா எழுதினியா? பத்திரிகைக்காரருக்கு அதான் வேணும். பத்திரிகைக்காரனுக்கு எது ரிப்போர்ட்டு? நிகழ்ச்சி நடந்திருந்தால் 10ஓட 11 நிகழ்ச்சி தீப்பிடிச்சு இருந்துச்சுன்னா முதல் பக்கம் செய்தி அதான். பந்தல் தீப்பிடித்து எரிந்தது கபகபன்னு போட்டு பத்திரிகை வித்து தள்ளி இருக்க ஒரு போட்டோ எடுத்தியா? இல்லையா? ஆனா அந்த ஹுது பறவை அங்க போய் என்னென்ன ரிப்போர்ட் எப்படி
அந்த அம்மாவுடைய அரியாசனம் முதற்கொண்டு, அந்த அம்மா அமர்ந்திருக்கிற சிம்மாசனம் முதற்கொண்டு அனைத்து விவரங்களையும் துல்லிய டேட்டா கொண்டு கொடுத்து நீங்க டீல் பண்ணுங்க, சும்மா விடாதீங்க, இஸ்லாத்தை சொல்லுங்க அப்படின்னு அவங்கள உத்வேகப்படுத்தி இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வைத்து ஒரு சமூகத்தையே ஒரு ஊரையே இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்கு ஒரு பறவை காரணமாக இருந்தது என்று குர்ஆன் பேசுகிறது. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கும் அப்படித்தான். மனித குழந்தை பிறக்கிறது, உள்ளுக்குள்ளே அல்லாஹ் வடிவம் கொடுக்குறான், உள்ள இருந்து வெளியே வருவதற்கு அதற்கான வழியை அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்குறான், காட்டுகிறான். வழி எது, எப்படி போகணும், எப்படி வெளியே வரணும். குழந்தை வெளியே வருகிறது, வந்த உடனே பால் அருந்துவது எப்படி, அதை எப்படி உறிஞ்சி குடிப்பது தேவைதானே. எப்படி உறிஞ்ச வேண்டும் என்கிற அந்த அறிவு இருந்தால் தான் உறிஞ்ச முடியும். அந்த அறிவு இயல்பிலேயே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது அப்படியே தவழ்கிறது, உட்கார்கிறது, நகர்கிறது, நிற்கிறது, நடக்கிறது, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம நினைச்சுக்கோ நம்ம தான் பிள்ளைக்கு நடக்க கற்றுக் கொடுத்தோம். இவங்க தள்ளு வண்டி வாங்கி கொடுத்த உடனே வேற பிடிச்சி ஓடியா 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 ஓடியா, நீ இப்படி ஓடியா ஓடியா சொல்ல ரெடியா நடக்க மாட்டானா? இல்ல அப்படியே நம்புற ஆட்கள் இருக்காங்க. நெசமாவே நம்ம தான் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தோம், நடக்க கற்றுக் கொடுத்தோம். இயல்பாக அல்லாஹ் அதை அமைத்து வைத்திருக்கிறான். அது அனைத்துமே இயல்பின் வெளிப்பாடு. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து படைப்புகளையும் படைத்து செம்மையாக்கி நிர்ணயங்களை விதிகளை உண்டாக்கி அதற்கு தேவையான ஹிதாயத்தை வாழ்வின் வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறான். ஃபஹதா முதல் நிலை பொருள். இப்ப இரண்டாம் நிலை பொருளுக்கு வருவோம். நமக்கு தேவையான மிக முக்கியமான பொருளும் அதுதான். ஃபஹதா ஹிதாயத்தை அளித்தான், நேர்வழி கொடுத்தான். மனித குலத்தை பார்த்து அதை சிந்திக்கிற பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நேர்வழி ஹிதாயத். இப்போ அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கேள்வி. குர்ஆன் நேர்வழி காட்டுகிற வேதம் தானே. குர்ஆன் வழியா அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறான் தானே, நேர்வழி தானே. குர்ஆன் யாருக்கு வழிகாட்டுகிறது? உலக மக்கள் எல்லோருக்கும் நேர்வழி காட்டுகிறது. 5 பேருக்கு ஓகே. பொதுவாக இப்ப ரமலானுடைய மாதத்தில் நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய வசனம் என்னவா இருக்கும்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலானுடைய மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன்? ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கு வழிகாட்டுகிற குர்ஆன். வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற, தெல்ல தெளிவாக விளக்கி தருகிற ஆற்றல் விளைத்த குர்ஆன் இந்த ரமலானிலே அருளப்பட்டது. எனவே ரமலான் புனிதமானது. எனவே நீங்கள் ரமலானிலே நோன்புங்கள். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? மனித குலத்திற்கெல்லாம் வழிகாட்டுவதற்காக குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, மனித குலத்தின் ஹிதாயத்திற்காக. ஹுதல் லின்னாஸ். இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? அலிஃப் லாம் மீமுடைய துவக்கத்துல சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனம் சொல்கிறது, ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுகிறது. அந்த வசனம் சொல்லுச்சு மனித குலத்திற்கு நேர்வழி. மனித குலம்னா மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், நாத்திகரா இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம், யூதராக இருக்கலாம், மனுஷன் அப்படின்ற லெவலுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறானோ எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லிடுச்சு. இன்னொரு வசனம் சொல்கிறது ஹுதல் லில் முத்தகீன். நீ சொல்ற மாதிரி எல்லாருக்கும்லாம் இல்லப்பா, இது முத்தகீன்களுக்கு தான் வழிகாட்டும். முத்தகீன ஒரு சொற்ப டீம் தானே. மனித குலம் அப்படிங்கிற பெரிய இதுல எல்லாத்துக்கும் கிடையாது, இவ்வளவுதான், இத்தனோண்டி முத்தகீனுக்கு மட்டும்தான் வழிகாட்டும். இப்ப பார்த்தா ஒரு முரண்பாட்டை போல தெரிகிறது. எல்லாத்துக்கும் காட்டுமா, இவனுக்கு மட்டும் காட்டுமா? வழிகாட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். வழிகாட்டுதல் 2 வகை இருக்கு. வழிகாட்டுதல் என்பது, இப்போ இங்க ஒரு வெளியில நம்ம ஹைவேல ஒரு போர்டு வச்சிருக்கிறோம். என்ன போர்டு வச்சிருக்கோம்? இங்க இருந்து இப்படி சென்னை பக்கம் ஒரு போர்டை போட்டு 350 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு அம்புக்குறி போட்டு வச்சாச்சு. இது என்ன காட்டுது? வழிகாட்டுது. இங்க இருந்து 350 கிலோமீட்டர் டிராவல் பண்ணனா நாம சென்னை போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற வழியை இது காட்டுகிறது. இதை யாரெல்லாம் பார்த்தா? அந்த பக்கம் போற எல்லாரும் பார்த்தோம். நீங்க போனீங்க, நான் போனேன், போன ஆட்கள், வந்த ஆட்கள், டிராவல் பண்ணவங்க, கடைக்கு வந்தவங்க, பஜாருக்கு போனவங்க எல்லாருமே அதை பார்த்தாங்க. எல்லாருமே பார்த்தாங்க. எல்லாரும் பயனடைந்தார்களா? பயனடைந்தவர்கள் யார்? யாரும் மெட்ராஸுக்கு போக மதுரையில இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி அப்படிங்கிறான்ல, அப்படி தேடுறான்ல, அப்படியே தேடுறவனுக்கு இப்படிதான்ப்பா, இன்னும் 350 கிலோமீட்டர் விடு அப்படி விட்டான்ல, அவன் நேரம் போய் 350 கிலோமீட்டர் சென்னையில் போய் சேர்ந்துட்டான். எப்போதுமே நேர்வழி சர்ச் மோடில் இருக்கும்போது தான் கிடைக்கும். நீங்க தேடுனா தான்.
ஒரு நல்ல உதாரணம் சூரா தாகாவில் வரும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலையும் வரும். சூரா தாகாவில் மூசா நபி ஒரு சர்ச்சிங் மோடில் இருப்பாங்க. என்ன, மதியன்ல இருந்து டிராவல் பண்ணி எகிப்துக்கு வர்றாங்க. முதல்ல எகிப்துல இருந்து தப்பிச்சு மதியனுக்கு போயிட்டாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, குடும்பத்தோடு இருக்கிறாங்க. குடும்பத்தோடு திரும்ப எகிப்துக்கு வர்றாங்க. நடு இரவு, ரொம்ப இருட்டா இருக்குது, வெளிச்சம் ஒன்றும் கிடைக்கல. தூரத்துல ஏதோ வெளிச்சம் தெரியுது, போய் எடுத்துட்டு வந்துடுறேன், இந்த வெயிட் பண்ணு அப்படின்னு மனைவியை உட்கார வச்சுட்டு போய் எடுக்க போறாங்க. அப்படி போற நேரத்துல அதை விட சூப்பரான ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிருச்சு. அல்லாஹ் கூப்பிட்டான், நபியா ஆக்கணும், ஃபிரௌன் போன்னு சொன்னா எல்லாமே அங்க நடந்துச்சு. ஒன்றை தேடி செல்கிறார்கள், அங்கே அவர்களுக்கான வழி திறந்து கிடைக்கிறது. நபிகளார் ஹிராவில் போய் தேடுறாங்க, என்னதான் நடக்கு உலகத்துல, ஏன் இப்படி இருக்குது உலகம், ஏன் மனிதர்கள் கண்டதை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு, இந்த உலகத்தை சீர்திருத்த அப்படின்னு மாதிரியான ஒரு நோக்கத்துல என்னத்தையோ தேடுறாங்க. அங்கிருந்து ஜிப்ரீல் இறங்கி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக்கின்றாங்க. எப்போதுமே சர்ச் மோடில் இருக்கிறவன், தேடல் சிந்தனையில் இருக்கிறவனுக்கு வழி பிறக்கும். அதே மாதிரி இங்க இருந்து வண்டியை கிளப்பினார், பாலக்கடையில இருந்து மெட்ராஸ் பைபாஸ்ல ஏறிட்டாரு. ஏறினவர் அந்த ரோட்ல நிக்கிறார், ரைட்டா லெப்டா தெரியல, குழம்பிக்கு நிக்கார். அங்கிட்டா இங்கிட்டா கரெக்டா போட பார்த்துட்டார். இங்கிட்டு தான் போகணும்பா, இத்தனை கிலோமீட்டர் போகணும்பா, அழுத்த வண்டியை நேரா போனா அவர் அதன் வழியாக பயனடைந்தார். நாம் யாருமே, நமக்கெல்லாம் அது தகவல், நமக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன், நம் யாருக்கும் அது பயனில்லை. அங்க போகாத ஒருத்தருக்கு அது யூஸே இல்லை. சென்னைக்கு போக வேண்டிய தேவையே வரல, நீ எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருந்தாலும் யூஸ்லெஸ். அதுபோல ஹிதாயத்திலே 2 ஹிதாயத் இருக்கிறது. ஒரு ஹிதாயத்து வெறும் அறிவிப்பு, உலகத்துக்கு எல்லாம் அறிவிப்பான்லாம், உலக மாந்தர்களுக்கு எல்லாம் அறிவிப்பான். இதை பற்றி பிடிச்சுக்க, இதை எடுத்துக்க, இதன்படி நடந்துக்க, நீ நேர்வழி பெறுவாய், நீ சுவனம் செல்வாய் அப்படின்னு அல்லாஹ் உலகத்துக்கு எல்லாம் டிக்ளேர் பண்ணுவான். ஹுதல் லின்னாஸ், இதுதான் அந்த முதல் செய்தி. சூரா பக்ராவுல ரமலானை பத்தி பேசுற அந்த வசனம் சொல்லுது, ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கான வழிகாட்டி, இதான் வழி, இந்த வழியில போ நீ ஜெயிச்சிருவ, இந்த வழியில போ நீ ஜெயிச்சிருவ, உலகத்துக்கெல்லாம் சொல்லும். ஆனா யாரு ஜெயிப்பா? யார் இந்த ரூட்ல போறாரோ அவன் தான் ஜெயிப்பான். அப்ப ஹிதாயத்துல 2 ஹிதாயத்து. ஒன்னு வெறும் அறிவிப்பு சார்ந்த ஹிதாயத்து, இன்ஃபர்மேஷன் சார்ந்த ஹிதாயத். இன்னொன்று செயல்படுத்துகிற ஹிதாயத். இன்னும் ஆழமா போறதா இருந்தா, நம்முடைய இந்த உரையின் துவக்கத்துல முதல் நாளின் கடைசி நேரத்துல ஒரு கேள்வி கேட்டோம். முதல் நாள் உரையின் கடைசியில நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம் நினைவு இருக்கிறவங்க. முதல் நாள் உரையின் கடைசி முடிகிற நேரத்துல ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம். முதல் நாள் ஜோடி சூறாலாம் பின்னாடி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் சூரா ஆலாவுக்குள்ளே வரல, குரானை பத்தி பொதுவா பேசணும்ல, அந்த குரானை பத்தி அந்த உரையில கடைசியில ஒரு கேள்வியை கேட்டோம். வெரி குட், சூப்பர். நாம நீண்ட நெடிய காலமாக பல உரைகளை கேட்டுட்டோம். குறைந்தபட்சம் 1 வருஷ காலம் நம்ம எத்தனை உரை கேட்டிருப்போம், எத்தனை ஜும்மா கேட்டிருப்போம், எத்தனை யூடியூப்ல பயான் கேட்டிருப்போம். இதுல எத்தனை விஷயங்கள் என் வாழ்வில் நடைமுறைக்கு வந்தது? நம்மள பெரும்பாலும் யாராலையும் சொல்ல முடியல. இல்ல இந்த 1 வருஷத்துக்கு இடையில புதுசா வருஷம் 5 வருஷம் 10 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொழுதுகிட்டு இருக்கோம், நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கோம், அப்பப்போ வாய்ப்பு இருந்தா தர்மம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த 1 இயருக்கு இடையில நிறைய கேட்டோம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ற மாதிரி யாருக்கும் இல்லை. இந்த இது எல்லாம் எந்த லிஸ்ட் தெரியுங்களா? வெறும் தலாலத், அறிவிப்பு. மனித குலத்துக்கு அறிவிச்சான்ல, அது மாதிரி நமக்கு அறிவிச்சுட்டாங்க. ஆலிம்சாக்கள் அறிவிச்சுட்டாங்க, பயான்கள் அறிவிச்சுட்டாங்க. இதை செஞ்சுக்க, தொழுதுக்க, தஸ்மீ பண்ணிக்க, இஸ்திக்பார் பண்ணிக்க, தர்மம் செஞ்சுக்க, அப்படி இருந்துக்க, இப்படி இருந்துக்க, பொய் பேசாத, புறம் பேசாத, ஏமாத்தாத, திருடாத, கோல் சொல்லாத, அதை பண்ணாத, எல்லாம் இன்ஃபர்மேஷன். ஆனால் நம்ம யாருக்குமே அது பயன் தரவே இல்லை. அதிகபட்சமா என்ன பயன் தந்துச்சு? இன்ஃபர்மேஷன் என்கிற பயனை மட்டுமே தந்தது. தகவல். ஓ இப்படியா, அவ்வளோ ரொம்ப மோசம்தான்ப்பா, மனுஷன் கரியே திங்கிற அளவுக்கு. என்ன பண்றது? அடுத்தவனை பத்தி புறம் பேசுறது சொந்த சகோதரனுடைய மாமிசத்தை திங்கிற மாதிரி. அஜித்து சொல்லும்போது அப்படியே எனக்குலாம் உடம்பு சிரித்துருச்சுப்பா. அப்படியே மெதுவாக பேசிட்டே போனது. பிறகு அவன் என்ன பண்ண, அவங்க ஆளு அவன் தர மாட்டாங்க. முதல் நிமிஷம் தான் அஜித்து சொல்லும்போது அப்படி உடம்பு சிலிர்த்துச்சு. அடுத்த நிமிஷம் அது எங்க வந்தேன்னு கேட்டுச்சு. அந்த சிலிர்ப்புக்கு எந்த பயனும் இல்லை. இது வெறும் தலாலத், யூஸ்லெஸ், எந்த பயனும் இல்லை. இந்த ஹிதாயத்தினால் எந்த நன்மையும் இல்லை.
இன்னும் சொல்ல போனால் இப்படிப்பட்ட ஹிதாயத்து கிடைப்பது சில நேரங்களில் நமக்கு பாதகமாக அமைகிறது. உனக்கு சொல்லியாச்சுல, கேட்டல, தெரிஞ்சதுல, ஏன் செய்யல? தெரியாத ஒருத்தன் தெரியலன்னுவான். யாரெல்லாம் எனக்கு தெரியும், தொழணும் தெரியாது ரப்பே, யாரும் சொல்லல ரப்பே, நான் குரானை பார்க்கல ரப்பே அப்படின்றான். ஆனா எல்லாம் உனக்கு சொல்லியாச்சுல்லப்பா, நீ ஏன் தொழலன்னு கேட்டா நம்மகிட்ட ஆன்சர் இருக்கா? இரண்டாவது வகை ஹிதாயத், அது என்ன ஹிதாயத்து? அதுதான் அதிலே நடைமுறைப்படுத்துவது, அதிலே உறுதியாக நிற்பது, அதை செயல்படுத்துவது. இந்த ஹிதாயத் இதுதான் நமக்கு தேவையான ஹிதாயத். நம்ம கேட்கிறோம்ல அல்ஹம்து சூராவுல இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், என்ன அர்த்தம்? நேரான வழியை காட்டு கிடையாது, நேரான வழியில் நிலைக்க செய்யணும் அர்த்தம். நான் அதில் நிற்கணும். அது எப்படி எல்லாரும் காட்டு தானே மொழிபெயர்த்துக்கலாம். அடுத்த வசனமே உங்களுக்கு சொல்லிடுது, நேரான வழியில் நிற்க வை. ஏன்? அது எந்த வழி? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி. அருள் புரிந்தவர்கள் யார்? நபிமார்கள். அது இன்னொரு இடத்துல சொல்லலாம், அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்கள் யார் தெரியுமா? நபிமார்கள். நபிமார்கள் யார்? நேர்வழியிலே நிலை பெற்றவர்கள், நிலைத்து நின்றவர்கள். அல்லாஹ்வுடைய அருளால், தனிப்பட்ட கருணையால் அந்த நேர்வழியில் அவர்கள் நிலை பெறுவதற்கு அல்லாஹ் தனது கருணையை அவர்களுக்கு வழங்கினார். யாரெல்லாம் அவர்களுக்கு நீ எப்படி வழங்கினாயோ, அந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த நேரிய பாதையிலே எப்படி நபிமார்களை நிலை பெற செய்தாயோ, எங்களையும் அதுபோல நிலை பெற செய்வாயாக. நான் அதில் நிற்கணும் ரப்பே, புறம் பேசாத அப்படின்னு கேட்டா நான் பேசக்கூடாது ரப்பே. பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்க கூடாது, பேசக்கூடாது. முதல் நிலையில எந்த லாபமும் இல்லை, அதுக்கு வேற ஹிதாயத்து தான். ஒரு வசனம் பாருங்க, ரொம்ப மோசமான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் ஹிதாயத்தை பத்தி பேசுறான். 41வது அத்தியாயம் 17வது வசனம். முதல் வார்த்தை எப்படி வருது? அம்மா சமூது ஃபஹதைனாஹும், சமூது சமுதாயத்திற்கு நாம் ஹிதாயத்து கொடுத்தோம், நாம் நேர்வழி காட்டினோம். நாம நேர்வழி காட்டினோம்னு சொன்னா அவன் நல்லவனா தானே இருக்கணும். ஆனா சமூக சமுதாயத்தை பத்தி நேற்று பார்த்தோம், எப்படி 7 நாளும் 7 பகலும் 8 இரவும் வச்சு செஞ்சவங்க அல்லாஹ். சக்கரஹா அலைஹிம் சபஹ லயாலிம் வ ஸமானியத அய்யாமின் ஹுசூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா ஸர்ரா, அப்படி வச்சா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளை சொல்லும் பொழுது அம்மா சமூது ஃபஹதைனாஹும், சமூது சமுதாயத்திற்கு நாம் நேர்வழி காட்டினோம், ஹிதாயத்து கொடுத்தோம். ஆனா என்ன ஆச்சு அந்த ஹிதாயத்து? ஃபஸ்தஹப்புல் அமா அலல் ஹுதா, அவர்கள் இந்த நேரிய வழியை விட குருட்டு வழியை தான் விரும்பினார்கள். ஃபஅகதத்துஹும் ஸாயிகத்துல் அதாபில் ஹூனி பிமா கான யக்ஸிபூன், அவர்கள் செய்ததற்காக வேண்டி இழிவு தருகிற வேதனை என்கிற பேர் இடி பெரும் முழக்கம் அவர்களை தாக்கியது, அழிச்சிட்டோம். இப்ப இங்க என்ன கவனிக்கிறோம்னா, ஹிதாயத்து கொடுத்தோம்ங்கிறான், ஆனா இந்த ஹிதாயத்து பயனற்றதாக, வீணானதாக, அவனுக்கு துன்பத்தை தருகிற ஹிதாயத்தாக இருந்திருக்கிறது. நாம் பெற வேண்டிய ஹிதாயத் அந்த ஹிதாயத் அல்ல. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்ல கேட்கிற அந்த ஹிதாயத், அந்த ஹிதாயத்து என்ன, அதுக்கான இலக்கணம் என்ன, அதை யாருக்கு அல்லாஹ் நாடுகிறான்? அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கருணையால், கிருபையால் மட்டுமே அந்த ஹிதாயத்து சாத்தியப்படும். அந்த கிருபையை அல்லாஹ் வழங்குவதற்கு ஏதேனும் விதிகளை வைத்திருக்கிறானா என்கிற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.